இப்ப எனக்கு தான் தலைவர வந்து அண்ணன் வந்து கத்து தரல. ம். சீமான் அண்ணன் கத்து தரல. இது ஒரு 100க்கு 100 உண்மை. ம். மத்த தம்பிங்க வேணா சொல்லலாம். எனக்கு வந்து சீமான் அண்ணன் தான் வந்து எனக்கு தலைவர வந்து கத்துக் குடுத்தாரு. அதுவும் உண்மை. அந்த தம்பிங்களுக்கு வந்து அண்ணன் தான் கத்துக் குடுத்திருப்பாரு. எங்களுக்கு அப்படி இல்ல. எங்களுக்கு வந்து வயது அதிகம். நாங்க வந்து நாங்க பார்த்தது அதிகம். ம். நாங்க வந்து நான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தேன். அப்பயும் வந்து ஈழத்த பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது டாக்டர் சொன்னது, ராமதாஸ் ஐயா சொன்னது வந்து, நான் ஈழத்த பத்தி இன்னைக்கு பேசுவேன். உன்னால முடிஞ்சா சிறையில போடு. 7 ஆண்டு இல்ல 70 ஆண்டு கூட போடு. நான் போறேன். எனக்கு அப்புறம் என் புள்ள போவான். எனக்கு அப்புறம் என் பேர பேத்திக்கு போவாங்க. எல்லாரும் நாங்க சிறைக்கு போக தயாரு. ஈழத்த பத்தி நான் பேசுவாங்க. என் தொப்புள் கொடி வரும்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது. அந்த தொடர்ச்சியில நாங்க இருந்தோம். அப்புறம் மாவீரர் கார்வெட்டி குரு இருக்கார்ல. அவர் வந்து வன்னியர் சங்க தலைவர். அவரும் வந்து உலகத் தமிழருக்கு ஒரு தலைவன்னா அது தம்பி பிரபாகரன் தான்னு சொல்லிட்டு உலகறிய சொன்னவரு. அப்ப எங்களுக்கு வந்து அந்த கூட்டத்திலேருந்து வந்ததுனால எங்களுக்கு ஆல்ரெடி வந்து தலைவர்னா யாருன்னு தெரியும். தலைவரோட அந்த எங்க வன்னியர் சங்க காலகட்டத்திலேயே வந்து தலைவருக்கு உதவி செஞ்சது. குரு அண்ணன் வந்து இங்கேருந்து நர்ஸ் அமைச்சது. அங்கேருந்து இங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அது சிலது சொல்லலாமான்னு தெரியல. அதனால எங்களுக்குள்ள நிறைய மருத்துவ உதவிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதே போல பாரிக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியும். ஆனா மத்த தமிழ் தேசிய தம்பிங்களுக்கு இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு வந்து அண்ணன் தான் கொண்டு போய் சேர்த்திருக்காருன்றத நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு தெரியல. மும்புறமா இதே ஒரு வேலைய தலைவரை பத்தி இந்த நூற்றாண்டில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல போராளி, நல்ல தலைவர். ஏன்னா போராளியை பார்த்து தான் மக்கள் வந்து தெளிவடையணும். சினிமாவை பார்த்து தெளிவடையக்கூடாது. போராளிகளை பார்த்து தான் வந்து தலைமுறைகள் வளர்ந்து வந்தால் தான் அந்த தலைமுறை வந்து நல்ல ஒரு போராட்ட குணத்தோடும் மக்களோட மக்களாகவும் மக்களுக்கு உண்டான நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் இது போல வந்து இயற்கை சார்ந்து இருக்கிற எல்லா சூழ்நிலையும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதனால வந்து போராளிகளை பார்த்து தான் வந்து மக்கள் வந்து கற்றுக்கணும். நடிகர்களை பார்த்து கற்றுக்கூடாது. நடிகர் வந்து இன்னைக்கு வில்லனா நடிப்பான், நாளைக்கு அதே நடிகர் வந்து ஹீரோவா நடிப்பான், நாளைக்கு வந்து பொம்பளை பொறிக்க நடிப்பான், அப்புறம் பெண்களை காப்பாற்ற நடிப்பான். எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணுவோம். அது வந்து வெறும் திரை பிம்பம் தான். இதோட ஃபுல் வீடியோவை நீங்க பார்க்கணுமா? பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.